பகுப்பாய்வு கற்கை இலங்கை கல்வி நிர்வாக சேவையினுடைய திறந்த போட்டி பரீட்சைக்குரிய பகுப்பாய்வு கற்கை. பகுப்பாய்வு கற்கை இலங்கை கல்வி நிர்வாக சேவையினுடைய திறந்த போட்டி பரீட்சைக்குரிய பகுப்பாய்வு கற்கை. சரிதானே? இந்த பாடத்தை சரியான விஷயத்துல படிக்கணும். ஏனென்றால் மார்க்கேறி படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் முழுசு அடிக்க கூடாது. இது SLASக்குரிய பகுப்பாய்வு கற்கை அல்ல. ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஓப்பன் உரிய பகுப்பாய்வு கற்கை. ரைட், சிலபஸா கிளியரா விளங்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதலாம் பகுதி முடிஞ்சது, பொது பகுதி. இப்ப சிறப்பு பகுதியாக நடக்க போகுது. பாட எண் 41 பொது அறிவு, அது கல்விசார் பொது அறிவு 1 மணித்தியாலம். பாட எண் 42 பகுப்பாய்வு கற்கை 1.5 மணித்தியாலம். அவங்க கிளியரா சொல்லி இருக்கிறாங்க, இந்த 2 பேப்பர்லையும் நீங்கள் சித்தி அடைவதற்கான ஆக குறைந்த புள்ளி ஒவ்வொரு பாடத்திலையும் 40 புள்ளி எடுக்கும். இந்த பகுப்பாய்வு கற்கை என்பது விடய ஆய்வு உள்ளடங்கலாக கேஸ் ஸ்டடியோட ஒரு அட்டவணை மற்றும் வரைவுகள் ஊடாக தயாரிக்கப்படும் புறவய வினாக்களை கொண்டமைந்தது. இப்ப கிளியரா சொல்லியாச்சு, ஒரு விடய ஆய்வு உள்ளடங்கலாத்தான் வரும். அட்டவணை இருக்கும், வரைபடம் இருக்கும், அதனால வெளிப்படுத்தப்படுகின்ற புறவய வினா. புறவய வினா என்றா எவர் திருத்தினாலும் ஒரே மார்க்ஸ், அதான் புறவய வினா. அந்த விடைகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை, அந்த விடைதான் சரி. ஆகவே ஒரு விடய ஆய்வு உள்ளடங்கலாகத்தான் ஒரு அட்டவணையும் வரைவும் பெறப்போம். அப்போ ஒரு விடய ஆய்வு கேள்வி, ஒரு அட்டவணை சார்ந்த கேள்வி, ஒரு வரைபடம் சார்ந்த கேள்வி. பரீட்சார்த்தியிடம் காணப்படுகின்ற பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு மற்றும் படைப்பாற்றல் திறன். உங்களிடம் இருக்கின்ற பகுப்பாய்வு, தொகுத்தெழுதுறது, உங்களோட படைப்பாற்றல் திறன், இதனை பரீட்சிப்பதற்கு மதிப்பிடுவதற்காக தயாரிக்கப்படும் விடய ஆய்வு உள்ளடங்கலாக, திரும்ப திரும்ப அதை அவன் மென்ஷன் பண்றான், விடய ஆய்வு உள்ளடங்கலாக அட்டவணை மற்றும் வரைவுகள் ஊடாக தயாரிக்கப்படுகின்ற புறவய வினாக்களை அடிப்படையாக கொண்டமைந்தது. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறைந்தது 3 வினாக்கள் வரப்போகுது. ஒரு விடய ஆய்வு, ஒரு வரைபட கேள்வி, ஒரு அட்டவணை கேள்வி. ஒவ்வொரு வினாவுக்குள்ளேயும் பல உப விரிவுகள் இருக்கு. இப்ப உங்களுக்கு பகுப்பாய்வு என்னென்று தெரியுமா? பகுப்பாய்வு கற்கை என்னன்னு தெரியுமா? எப்படி பகுப்பாய்வு செய்யறேன்னு தெரியுமா? அல்லது அது நான் விளங்கப்படுத்த வேணுமா? அதை முதல் சொல்லுவோம். நாங்கள் இதுல எந்த பார்ட், இந்த விடய ஆய்வை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்றது, அதனுடைய பகுப்பாய்வை பற்றி தான் நாங்கள் அதை. ஒரு விடய ஆய்வு என்பது ஒரு பிரச்சனையை, நிகழ்வை, சம்பவத்தை மையப்படுத்தி விவரிக்கப்படுகின்ற ஒரு விவரணம். ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு நிகழ்வா இருக்கலாம், ஒரு சம்பவமா இருக்கலாம். அந்த விடய ஆய்வை நீங்கள் முக்கியமான விடயம் என்னென்றால் ஆழமாக கருத்தூன்றி வாசிக்க வேண்டும். ஒரு விடய ஆய்வினுடைய பிரதான அம்சமாக விளங்குவது ஆழமான வாசிப்பு. அந்த சொல்ல வடிவாக எழுதி கொள்ளி வைங்க, குறிச்சு வைக்கணும். ஆழமான வாசிப்பு அல்லது கருத்தூன்றிய வாசிப்பு. அதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா பகுப்பாய்வு செய்து மைய கருத்தை கண்டறிய போறீங்க. ஒரு விடய ஆய்வொன்றின் பிரதான அம்சமாக விளங்குவது ஆழமான வாசிப்பு அல்லது கருத்தூன்றிய வாசிப்பு. அதன் மூலம் நீங்கள் பகுப்பாய்வு செய்து அதனுடைய மைய கருத்தை கண்டறிய போறீங்க. அப்ப நீங்க பகுப்பாய்வு செய்கிறது என்றது அதுல 5 படிமுறை இருக்கு. பகுப்பாய்வு செய்யறதுல 5 படிமுறை இருக்கு. முதலாவது விஷயம், நீங்கள் வாசிச்சு பிரதானமான பிரச்சனை என்னன்றதை கண்டறியும். இப்போ ஒரு நோயை கண்டறிகிறது தான் பிரதானமான பிரச்சனை. ஒரு நோய் தான் பிரதானமான பிரச்சனை. குறிச்சு கொள்ளுங்க. பகுப்பாய்வு நுட்பங்கள்ல ஒன்று SWOT அனாலிசிஸ், SWOT. பகுப்பாய்வு நுட்பங்கள்ல ஒன்று SWOT அனாலிசிஸ், SWOT.
SWOT என்பது strength, weakness, opportunity, threats. Strength பலம், weakness பலவீனம், opportunity, threats என்ற அச்சுறுத்தல். பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தல் ஒரு நெகட்டிவான சொல்ல இருக்கிறபடியா அந்த SWOT அனாலிசிஸ்க்கு பதிலா இப்ப நாங்கள் ஸ்வெக் அனாலிசிஸ் SWOC என்று பயன்படுத்துறோம். S strength பலம், W weakness பலவீனம், O opportunity, த்ரெட்ஸுக்கு பதிலா சேலஞ்சஸ் என்று சொல்றோம். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம், அது பாசிட்டிவ். ஒன்று பகுப்பாய்வு நுட்பங்களில் ஒன்று SWOT அனாலிசிஸ், SWOT ஆய்வு. இரண்டாவது விடயம் காரண காரிய தொடர். இரண்டாவது பகுப்பாய்வு நுட்பம் காரண காரிய தொடர். அப்போ ஒரு காரியத்துக்கு ஏதோ ஒரு காரணம் சம்பந்தப்படும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் பாடசாலைக்கு வேற இல்லை என்றா அதுக்குரிய காரணம் என்னென்று பார்க்கணும். பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்கல, அல்லது பெற்றோருக்கு அக்கறை இல்லை, அல்லது பிள்ளைக்கு படிக்க வேற விருப்பம் இல்லை. அப்ப காரியத்தை வைத்துக்கொண்டு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். காரண காரிய தொடர். இன்னொன்று இருக்கு பிரைன் ஸ்ட்ரோமிங் என்று சொல்றது, மூளையை உருட்டுறது. இப்போ பொதுவாக எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸ் என்னுடைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மனிதனுக்கு வலது பக்க மூளை, இடது பக்க மூளை என்று இருக்கு. இந்த வலது பக்க மூளையை விட இடது பக்க மூளையில தர்க்கிக்கிற திறன், சிந்தனை திறன் கூட இருக்கு. அப்ப இந்த இடது பக்க மூளையை உருட்டினா பிரச்சனைக்கு ஐடியா வரும். ரைட். அடுத்த நான்காவது நுட்பம் ப்ராப்ளம் ட்ரீ, பிரச்சனை மரம். ஒரு பிரச்சனைக்கான காரணங்களை, பிரச்சனைகளை குறிச்சிட்டு அதுக்குரிய காரணம் அங்கே என்று கண்டுபிடிக்கிறது, அதான் ப்ராப்ளம் ட்ரீ. அடுத்த நுட்பம் மீன் முள்ளு கோட்பாடு, ஃபிஷ் போன் தியரி என்று சொல்றது. ஒரு மீனை சாப்பிட்றதுல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முள்ளு. அப்ப அந்த முள்ளை எடுத்து விட்டா மீனை ஈஸியா சாப்பிடலாம். இப்போ பிரச்சனையை நீக்கி விட்டா எங்களுக்கு வேலை ஈஸி என்றதான் ஃபிஷ் போன் தியரி. ரைட். இதை விட பொருளாதார ரீதியா பெரட்டோ அனாலிசிஸ் ஒன்று இருக்குது. ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில எவ்வளவுக்கு வேலை செய்தால் எங்களுக்கு எவ்வளவுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு இங்க அதிக அளவு தேவைப்படாது, ஆனால் அது பகுப்பாய்வு நுட்பங்கள். அப்போ ஒரு பகுப்பாய்வு நுட்பம் SWOT அனாலிசிஸ், அதான் இப்ப எங்களுக்கு இங்க தேவை. இரண்டாவது காரண காரிய தொடர்பு, மூன்றாவது மூளையை உருட்டுறது, நான்காவது பிரச்சனை மரம், ஐந்தாவது மீன் முள்ளு தியரி, ஆறாவது பெரட்டோ விளைவு. இப்ப எங்களுக்கு இங்க தேவை SWOT அனாலிசிஸ். ரைட். இல்ல பிகாம் காரர் அல்லது காமர்ஸ் காரர் இருந்து அவைக்கு இதை பற்றி கூட படிச்சிருப்பினா மற்றவைக்கு ஈஸியா விளங்கப்படுத்தலாம்னு நினைச்சு அவனை விடுதலை அதான் பிரச்சனை பார்க்க. ஒரு ஒயிட் போர்டு எடுத்து ஈஸியா சேவன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் ட்ரை. ஒயிட் போர்ட் வருது இல்லையா, பாப்போம். ஓகே, இந்த SWOT அனாலிசிஸை பார்க்க போறோம். SWOT அனாலிசிஸை நான் எப்படி ஈஸியா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. உங்களிடம் இருக்கிற ஒரு ரோல் ஷீட்டோ அல்லது ஒயிட் ஷீட்டோ எடுத்து 4ஆக மடியுங்க. ஒரு A4 தாளையோ அல்லது ஒரு ரோல் ஷீட்டையோ எடுத்து 4ஆ மடியுங்க. மடிச்சிட்டு இடது பக்கத்துல, அந்த 4 துண்டின் இடது பக்கத்துல பலம் எழுதுங்க. பழம் எழுதக்கூடாது, பலம். ரைட். வலது பக்கத்தில் எழுதுங்கோ பலவீனம். இடது பக்கத்துல பலம், வலது பக்கத்துல பலவீனம். ரைட். இனி நான் சொல்றத கேட்டுக்கணும்.
பலம் என்று சொன்னால் ஒரு நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிற சாதகமான விடயம். ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிற சாதகமான விடயங்கள் பலமான அம்சங்கள், ஸ்ட்ரென்த். ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிற நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கு இருக்கிற தடைகள் பலவீனங்கள், பாதகமான அம்சங்கள் பலவீனங்கள். இந்த பலமும் பலவீனமும் அகச்சூழல் காரணிகள் என்று சொல்லுவோம். அதாவது எங்களோட நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிற காரணி. இந்த பலத்தையும் பலவீனத்தையும் நாங்க கட்டுப்படுத்தலாம். அவங்களால கையாள முடியும். பலங்களை அதிகரிக்க, பலவீனங்களை குறைக்க முடியும். ஆகவே பலமும் பலவீனமும் அகச்சூழல் காரணிகள் எங்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை. இப்ப மேல் அறப்பகுதி முடிஞ்சு கீழே அறப்பகுதிக்கு வாரம். கீழே அறப்பகுதியின் இடப்பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்புகள். வலப்பக்கத்துல போடுங்க சவால்கள் அல்லது அச்சுறுத்தல். சவால்கள் அல்லது அச்சுறுத்தல்கள். இந்த வாய்ப்புகள் என்பது எங்களோட நிறுவனத்துக்கு வெளியில இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற சாதகமான விடயம். நிறுவனத்துக்கு வெளியில இருந்து எங்கள் மீது வீசப்படுகின்ற அம்புகள் தான் சவால்கள் அல்லது அச்சுறுத்தல். ஆகவே இந்த வாய்ப்புகளும் சவால்களும் வெளிச்சூழல், புறச்சூழல் காரணம். பலமும் பலவீனமும் அகச்சூழல் காரணி எங்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. வாய்ப்புகளும் சவால்களும் புறச்சூழல் காரணிகள். அப்ப எங்களோட நிறுவனத்துக்கு வெளியில இருக்கு. ஆகவே எங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. இது விளங்குதா சொல்றது? என்னால் அந்த ஒயிட் போர்ட்ல சேவன முடியாதபடியா அதுல கீறி காட்டு இல்லாம இருக்கு. அடுத்த வகுப்புல நான் டைவன். பலம் பலவீனம் வாய்ப்பு சவால். ஏண்டா ஒரு விடயம் சில வேளை உங்களுக்கு பலம் மாதிரி தெரியும், அது சில வேளை வாய்ப்பா இருக்கு. ஆகவே நீங்கள் கண்டுபிடிக்கணும், அகச்சூழல்ல இருக்கா கட்டுப்படுத்தக்கூடியதா, எங்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதா, வழியில இருக்கா கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா, ரெண்டையும் பார்க்கும். இது எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். இதை வச்சுதான் நாங்கள் ஈஸியா ஹேண்டில் பண்ண போறோம். இப்ப நீங்கள் ஒரு நிறுவனம் என்று யோசிங்க. ஏதாவது ஒரு நிறுவனத்தை யோசிச்சு அந்த நிறுவனத்துல இருக்கிற ஒரு பலமான விஷயம், யாராவது ஒரு ஆள் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுங்க. ஒரு நிறுவனத்தை பேஸ் பண்ணி அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு பலமான விஷயத்தை சொல்லப்படுது. நிறுவனத்திடம் இருக்கிற ஒரு பயிற்சி பெற்ற ஆளணி. ஓகே, குட். அதிகளவான மூலதனங்கள். அதிகளவான மூலதனம். ஓகே. பயிற்சி பெற்ற குட் லேபர். குட் லேபர்ன்றதை விட ஸ்கில் லேபர் என்று சொல்லுவோம். ஸ்கில் லேபர். குட் லேபர்ன்றதை விட ஸ்கில் லேபர். ரைட். பலவீனம் இதுக்கு மாறி சொன்னா வரும். மூலதனத்தை திரட்டுவதில் ஏற்படுற பிரச்சனைகள், பயிற்சி பெறாத மற்றது ஊழியர்கள். ரைட். ஓகே, அது பலவீனம். ரைட். இப்ப ஒரு நிறுவனம் தண்ட பலங்களை அதிகரிக்கணும், பலவீனங்களை இழிவுபடுத்தும். இதுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தும். ஒரு நிறுவனம் தண்ட பலங்களை அதிகரிக்கணும், பலவீனங்களை இழிவுபடுத்தணும், இதுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தும். ஒரு நிறுவனத்துக்கு சவால் அல்லது அச்சுறுத்தல் வாரதுக்கு காரணம் அந்த நிறுவனத்தின் பலவீனம். என்ன நிறுவனம் ஸ்ட்ராங்கா இருக்குது என்றா சவால் வந்தா நான் ஃபேஸ் பண்ணேன். நிறுவனத்துக்குள்ள பிரச்சனை இருக்க வேண்டாம், வெளியில இருந்தவங்க என்ன நடக்கணும் கேட்பான். ஆகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறுவனங்கள் தங்களுடைய பலங்களை அதிகரித்து பலவீனங்கள் இழிவுபடுத்தும். ஒரு நிறுவனம் பலங்களை அதிகரிக்கும் என்றால் சவால்களை சிம்பிளா வெற்றி கொள்ளலாம். இந்த சொல்பதங்கள் எல்லாம் விளங்குது கொண்டு பாருங்க. நிறுவனம் வாய்ப்புகளை பயன்படுத்தி பலங்களை அதிகரித்து பலவீனங்களை இழிவுபடுத்தும். ஒரு நிறுவனம் தன் பலங்களை அதிகரித்து பலவீனங்களை இழிவுபடுத்தினா சவாலை ஈஸியா வெற்றி கொள்ளலாம். ரைட். இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்கள் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ல பலமா பலவீனமா வாய்ப்பா சவாலான்னு கேட்கும் சொல்லுவோம். நான் ஒரு எஜுகேஷன் ஸ்கூலை பேஸ் பண்ணி கேட்கிறேன்னு வச்சுக்கணும். ஸ்கூலை பேஸ் பண்ணி கேட்கிறேன், நீங்க அது பலமா பலவீனமா வாய்ப்பா சவாலான்னு சொல்லுவோம். ரைட். ஒரு பாடசாலை
போக்குவரத்து வசதியுள்ள இடத்துல அமைஞ்சிருக்கு. வாய்ப்புகள் வாய்ப்பு சார். வாய்ப்பு இது வெளியில இருக்கு. போக்குவரத்து வசதி என்னது நிறுவனத்துக்கு வெளியில இருக்குது. ரைட். எல்லாம் பாடசாலையை பேஸ் பண்ணி தான் கேட்கிறேன்னா, பாடசாலை கண்மையில் குறிப்பிட்ட நேரத்தில் கூடுகின்ற ஒரு சந்தையால் அதனுடைய இடைச்சல் காரணமாக வகுப்பறை கட்டளைப்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் செயற்படுத்துறதுல கஷ்டப்படுறோம். சேலஞ்சஸ். நாங்கள் அச்சுறுத்தல் என்று சொல்ல விட்டு சவால் என்ற சொல்லை நீ பயன்படுத்துவோம். சவால் வெளியில இருக்கு, வெளியில இருந்து விடுக்கப்படுகிறது சவால். ரைட், ஓகே. பாடசாலைக்குள்ள எங்களுக்கு போதுமான அளவு வளங்கள் இருக்கு. பலம். வெளிநாட்டில இருந்து வந்த பழைய மாணவர்கள் சொல்றார், 5 மில்லியன் ரூபாய் காசு நான் உங்களுக்கு தருவேன். தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாய்ப்பு. இப்ப அவர் அந்த 5 மில்லியன் ரூபாய் காசையும் பாடசாலை அக்கௌண்ட்ல போட்டுட்டார். பலம். அப்ப ஒரு வாய்ப்பு என்னவா மாறுது? பலமா மாறுது. பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதி பாடசாலை செயற்பாட்டுக்கு எப்பொழுதும் உறுதுணையா இருக்கிறார். வாய்ப்பு. பிரதேச அரசியல்வாதி பாடசாலையின் எல்லா செயற்பாடுகளிலும் தேவையற்ற தலையீடுகளை செய்கிறார். சவால். ரைட், ஓகே. இப்ப நாங்கள் பொதுவா வருவோம். நயன்தாரா என்ற நடிகை, அந்த நடிகைக்கு நயன்தாரா என்ற பெயருக்கும் நயன்தாராவுக்கு அது இப்ப அவக்கு அது அந்த பெயரும் அவன் நடிகை என்றதும் அவக்கு என்ன? பலம். நயன்தாராவை விக்னேஷ் சிவன் கல்யாணம் செய்திருக்கிறார். இப்ப விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாரா பலமா சவாலா? சொல்லவும் முடியாது சில வேளை. ஏனென்றால் நயன்தாரா உழைச்சு கொண்டு வந்தாண்டா பலம், நயன்தாரா வேற தூக்கிண்டு போனாங்களா சவால். சரிதானே? அப்ப சிலது எங்களுக்கு சிக்கலாகவும் வந்து முடியும். என்ன? ரைட், ஓகே. இப்ப நீங்கள் இந்த ஒரு பேசிக்கான நாலேஜை வச்சுக்கொண்டு ஒரு விடயம் பலமா பலவீனமா வாய்ப்பா சவாலாண்டா கண்டுபிடிப்போம். இதை நீங்க கிளியரா இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கா நான் ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப என்னிடம் ஒரு 10 மில்லியன் ரூபாய் காசு இருக்கு. அப்ப இந்த SWOT அனாலிசிஸ்ல என்னத்துக்கு வரப்போகுது? ஓகே, பலம். இப்ப நான் என்னுடைய வாய்ப்போட டிஸ்கஸ் பண்றேன். இந்த 10 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி எங்களோட வீட்டை சுத்தி ஒரு மதில் கட்டும். அவ சொல்றா, ரைட், வெரி குட் ஐடியா, நல்லது. மியூட் பண்ணிட்டு கேக்குறீங்களா? நீங்க மியூட் பண்ணீங்கன்னா நாங்க கதைக்கிறவங்களுக்கு கிளியரா விளாங்க. ரைட், அவனெல்லாம் நல்ல வெரி குட் ஐடியா, நல்ல விஷயம். ஆனா 10 மில்லியன் ரூபாய் காணாது, இன்னொரு 5 மில்லியன் தேவைப்படும். அப்ப அவ சொல்றா, தன்னுடைய தம்பியார் வெளிநாடு நினைக்கிறாரு, யாரோட கதைச்சு பார்க்கணும், ஹெல்ப் பண்றாரு. அப்ப அவரோட கதை கேட்கவே சொல்றாரு, தானும் ஒரு 5 மில்லியன் தாரு. சரி, இப்ப என்னோட 10 மில்லியன் இருக்கிறது வாய்ப்பு, சாரி பலம். அவர் 5 மில்லியன் தாரதா சொல்றாரு. இது வாய்ப்பு. அவர் இப்ப 5 மில்லியன் ரூபாவை இந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுட்டார். இப்ப உங்களுக்கு 15 மில்லியன் பலம். எந்த கஸ்டடிக்கு வந்துட்டு பலம். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், மதுல கட்டுவோம் வீட்டை டிஸ்கஸ் பண்ணேன். என்னுடைய மகன் சொல்றார், எனக்கு ஒரு பெரிய மோட்டர் சைக்கிள் ஒன்று வாங்கி தரணும். தன்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடினா எனக்கு ஒரு பெரிய மோட்டர் சைக்கிள் வாங்கி தாங்க, இந்த காசை பயன்படுத்தி வாங்கி தாங்கன்னு கேட்கிறேன். பலவீனம். சரி, அப்ப நான் இன்னும் ஒன்றுக்கு டார்கெட் பண்ண, அவர் வேறு ஒன்றுக்கு டைவெர்ட் பண்றார். அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன், அவருக்கு அதை விட இதுதான் முக்கியம், நீங்க ஒரு வேலைக்கு போன அப்புறம் உங்களுக்கு ஒரு பைக் வாங்குவோம். அப்ப பலவீனத்தை நான் பலமா மாத்திட்டேன். ஓகே, இப்ப நான் ஒரு கண்ட்ராக்டர்கிட்ட மதில கட்டுறதுக்கு கதைச்சு 15 மில்லியன் சொல்லி கண்ட்ராக்டர்கிட்ட கண்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. அவன் வந்து மதில கட்டுறதுக்கு வேலியை வெட்டுறதுக்கு ரெடி பண்றான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்றான், இந்த வேலியில எல்லா பிரச்சனையும் இருக்கு, தொடக்கூடாது, தொட்டா போலீஸுக்கு போவேன். சவால். நான் சொல்றேன், நீ போலீஸுக்கு இல்லை எங்கேயும் போ, என்னட்ட லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது,
மோதி பார்க்கலாம் பான். இப்ப அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு என்னட்ட என்ன இருக்குது? பலம் இருக்கு. இப்போ இதுல நீங்க பார்த்துனீங்க, இப்ப என்னுடைய மைத்துனன் எனக்கு 5 மில்லியன் தருவீர் என்று சொல்றது வாய்ப்பு. தந்துட்டாருண்டா அது பலமா மாறும். எந்த கஸ்டடிக்கு வர மட்டும்தான் வாய்ப்பு. எந்த கஸ்டடிக்குள்ள வந்துட்டுண்டா எந்த உள்ளுக்க எந்த கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு அகச்சூழல்காரணி பலமா மாறும். ஒரு சில விஷயம் 2Km பெறும். எப்ப 2Km பெறும்னா அந்த சூழலை கவனிக்கும். ஒரு பேசிக்கா இந்த நாலேஜ், இந்த SWOT அனாலிசிஸ் விளங்குதா? பேசிக்கா தான் கேட்கிறேன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா விளங்கணும் இல்லை. இப்ப எனக்கு